டிரான்சிஸ்டருடைய ஆளி சுற்றாக தொழிற்படுற விதத்தை நாம பார்த்தோம். டிரான்சிஸ்டர் ஆளியாக தொழிற்படுற விதத்தை நாங்க என்ன செஞ்சிருக்கோம் பார்த்திருந்தோம். ஞாபகம் இருக்கா? அப்ப இதுல அடிப்படையே ஏன்னா டிரான்சிஸ்டர் சுற்று குறியீடு இதுதான். இதன் அடிப்படை என்னன்னு சொன்னா ஐபி கரண்ட், அதாவது அடி மின்னோட்டம். அடி மின்னோட்டம் ஒண்ணு ஓடுச்சுன்னா ஐசி கலெக்டருடைய மின்னோட்டம் அங்க பாய போகுது சுற்றுல. அப்ப இங்க ஒரு அடிப்படை விஷயம் என்னன்னா ஐபி மின்னோட்டம் சிறியதாகவும் ஐசி மின்னோட்டம் பெருசாகவும். ஏன்னா அடி மின்னோட்டம் சிறியதாகவும் சேகரிப்பான் காலி மின்னோட்டம் பெரியதாகவும் இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாம படிச்சதுலேயே நான் சொல்லியிருக்கேன். ஐபி மின்னோட்டம் பின்முக கோடல் அடையும், ஐசி மின்னோட்டம் என்ன செய்யும், முன்முக கோடல் அடையும். இந்த சந்தர்ப்பம் இதே விதத்தை நாங்க பயன்படுத்தி கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம்னா இங்க இது ஒரு விரியலாக்கியா பயன்படுற விதத்தை நாங்க சொல்லி காட்ட போறோம். சரியா? அப்ப இங்க எங்க கிட்ட என்னது ஒரு பரிசோதனை அமைப்பு இருக்கு. அதே நாங்க அந்த சுற்றுப்புறீட நாம வரைஞ்சு காட்ட போறோம். சரியா? உங்களுக்கு தெரியும். ரைட். நான் இங்க பயன்படுத்தி இருக்கிற அந்த டிரான்சிஸ்டர் வகை என்ன? NPN டிரான்சிஸ்டர். என்ன வகையான டிரான்சிஸ்டர்? NPN. அம்புக்குறி எங்க இருக்கும்? அம்புக்குறி எங்க இருக்கும்? வெளி நோக்கி இருக்கும். அம்புக்குறி வெளி நோக்கி இருக்கும். ரைட். இப்போ இதுல உங்களுக்கு தெரியும், இது என்ன முனை? பேஸ் அடி. இது கலெக்டர் சேகரிப்பான். இது எமிட்டர். ஓகே. அப்ப நாம என்ன செய்ய போறோம்? இந்த எமிட்டர்ல நாங்க ஒரு மின்குமுல போட்டுருவோம். அதோட நாங்க என்ன செய்ய போறோம்? எங்களுக்கு இத நாம முன்முக கோடல் அடைகிற வகையில நாங்க பேட்டரியை இணைக்க போறோம். முன்முக கோடல் அடைகிற வகையில நாங்க என்ன செய்ய போறோம்? பேட்டரியை இணைக்க போறோம். ரைட். அப்ப இந்த பக்கம் நேர்முனை, இந்த பக்கம் என்னது? மறைமுனையை இணைக்க போறோம். ஓகே. இப்ப சுற்று பூர்த்தியாக இருக்கு. இந்த மின்குமிழ் ஒளிருமா ஒளிராதா? ஒளிராது. ஏன்னா தெரியும் உங்களுக்கு. ரைட். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த இடத்துல ஒரு 10 கிலோ ஓம் தடையை நாங்க இணைத்துக் கொள்வோம். ஏன் தெரியும் உங்களுக்கு? மிக சிறிய மின்னோட்டம் பாயணுங்கிறதுக்காக 10 கிலோ ஓம் தடையை இணைத்துக்கோம். 10 கிலோ ஓம். ரைட். உங்களுக்கு தெரியும் தடையில பெருமானம் ஓம்ல தானே இருக்கும். அப்ப 10 கிலோ ஓம்ங்கிற தடையை நாங்க இதாக்குறோம். இந்த இடத்துல நீங்க அதே 10 கிலோ தடையை தான் இணைக்க போறீங்க. ஆனா இங்க நாங்க மாறும் தடையை இணைக்க போறோம். என்ன இணைக்க போறோம்? மாறும் தடை. சரியா? மாறும் தடையை நாங்க என்ன செய்யலாம்னா கூட்டி குறைக்க முடியும். மாறும் தடையை என்ன செய்யலாம்? கூட்டி குறைக்க முடியும். சரி, சிம்பிளா நான் உங்களுக்கு விளக்குற மாதிரி சொல்லணும்னா, ரைட், வீட்ல ரேடியோ இருக்குமேனா, இல்லாட்டி ஆம்பிளிஃபையர் வச்சிருப்பீங்க, இல்லாட்டி பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு ஏன்னா இருக்க முடியாது. நீங்க சவுண்ட் பாட்டு கேட்கறது ஏன்னா என்ன செய்வீங்க? சவுண்டை கூட்டுறதுனா அப்படி கூட்டுவீங்க. ஏன்னா ஃபுல்லா கூட்டுவீங்க. அதே நேரத்துக்கு குறைக்கிறதா அம்மா குறைச்சிட்டு போவா, குறைக்கிறதா அப்படி மறுபக்கம் குறைப்பீங்க. அங்க என்ன செய்றீங்கன்னா இந்த தடை பெருமானத்தை கூட்டி குறைக்கிறீங்க. தடை பெருமானத்தை என்ன செய்றீங்க? தடை பெருமானத்தை கூட்டினீங்கன்னா இங்க சுற்றுக்கு ஓடுற மின்னோட்டம் குறையும். சுற்றுக்கு ஓடுற மின்னோட்டம் குறையும். தடை பெருமானத்தை குறைச்சிங்கன்னா சுற்றுக்கு ஓடுற மின்னோட்டம் கூடும். அப்ப இங்க எங்களுக்கு தேவையான மின்னோட்டம் கூடுனதா குறைவானதா? குறைவான மின்னோட்டம் வேணும். ஆகவே இதுல நாங்க தடை பெருமானத்தை என்ன செய்யணும்? கூட்டணும். வெரி குட். தடை பெருமானத்தை என்ன செய்யணும்? கூட்டணும். அப்படி கூட்டுனீங்கன்னா இங்க மின்னோட்டம் குறையும். ஆகவே இங்க உள்ள மின்குமிழ் பிரகாசம் என்னவா இருக்கும்? அதிகமா. ஓகேயா? இது விளங்குச்சா? சரி, இப்போ நாங்க என்ன செய்வோம்னா இதுதான் சுற்றுப்படம். இந்த படத்துல இருந்து நாங்க என்ன செய்ய போறோம்னா நேரடியா பரிசோதனை போக போறோம். அதாவது அங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க 1.5 வோல்டேஜ் அழுத்த வித்தியாசத்தை தரக்கூடிய 2 உலர் மின்கலங்களை பயன்படுத்திருக்கோம். ஆகவே இங்க 3 வோல்டேஜ் அழுத்த வித்தியாசம் இருக்கும். ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சேகரிப்பான் காலி சுற்று முன்முக கோடல் அடையுது. சேகரிப்பான் காலி சுற்று என்ன செய்யுது? முன்முக கோடல் அடையுது. இதுல ஒரு ஆளியை நாங்க பொருத்தி இருக்கிறோம். இங்கே ஒரு 10 கிலோ ஓம் தடையை நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? பொருத்திருக்கோம். 10 கிலோ ஓம். இதுதான் NPN டிரான்சிஸ்டர். அப்ப இதுல சேகரிப்பான் காலி சுற்று இங்க பூர்த்தி அடைஞ்சிருக்கு. ஆனாலும் என்ன செய்யற? பூர்த்தி அடையும் போது நாங்க இன்னும் ஆளியை போடல. இங்க ஒரு என்ன செஞ்சிருக்கோம்? மாறும் தடையை இணைச்சிருக்கோம். இதுக்கு பேரு இரையோதற்று. இரையோதற்று ஒரு மாறும் தடை. ஏன்னா
சுற்றுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த அம்புக்குறியை போட்டு ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கும். ஏன்னா கோடு ஒன்று போட்டிருந்துச்சுன்னு சொன்னா அது மாறும் தடை சுற்றுக்குறியீடு அதுதான். நேரடியா நாங்க இரையோதற்றையும் பயன்படுத்தலாம். இது தவிர எங்களுக்கு மாறும் தடைகள் நிறைய இருக்கு. சரி, நாங்க எல்லாம் தடையெல்லாம் இணைச்சிட்டோம். ரைட், இப்போ நான் ஆலியை ஒன் பண்ண போறேன். இங்கிட்டு உள்ள பேஸ் கரண்ட்டையும் நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா இணைச்சிருக்கேன். பேஸ் கரண்ட்டையும் நான் என்ன செஞ்சிருக்கேன், இணைச்சிருக்கேன். ரைட், இப்போ பாத்தீங்கன்னா இங்க மின்குமிழ் என்ன செய்யுது, ஒளிருது. ஆனாலும் என்ன நடக்குது, பிரகாசம் எப்படியா இருக்குது, குறைவா இருக்கு. பிரகாசம் எப்படியா இருக்கு, குறைவா இருக்கு. ரைட், நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா தடையை கூட்ட போறேன். தடையை என்ன செய்ய போறேன், கூட்ட போறேன். ரைட், அவதானிக்கிறீங்களா, தடையை கூட்டும் போது என்ன செய்யுது, இந்த மின்குமிழோட பிரகாசம் அதிகரிக்குது. அதாவது தடையை நாங்க அங்க கூட்டும் போது அடிமின்னோட்டம் குறையுது. அடிமின்னோட்டம் குறைவாக இருக்கும் போது இங்க சேகரிப்பான் காலி சுற்று முன்முக கோடலடையும் அதிகளவான மின்னோட்டம் பாயும். இதுதான் இங்க உள்ள அடிப்படையான விடயம். விளங்குச்சோ? ஆகவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இது ஒரு விரியலாக்கியாக தொழிற்படுது. என்னது விரியலாக்கியாக தொழிற்படுது. இதே நாங்க சமிஞ்சை விரியலாக்கியாக தொழிற்படணும் என்றால் இந்த இடத்துல நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஒரு மைக்கை நாங்க யூஸ் பண்ண போறோம். மைக்னா நுணுக்கு பண்ணி, நுணுக்கு பண்ணியை நாங்க யூஸ் பண்ண போறோம். இந்த இடத்துக்கு பதிலாக, இந்த பெரிய மின்குமிழுக்கு பதிலாக நாங்க ஒரு ஒலிபெருக்கியை யூஸ் பண்ண போறோம். எதை யூஸ் பண்ண போறோம், ஒலிபெருக்கி. அப்ப ஒலிபெருக்கியை யூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யலாம், ஆம்பிளிஃபையர்ல நடக்கும் ஆம்ப் தெரியும் தானே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சுற்றுல ஒரு இங்க இது மாதிரிக்கே நிறைய அங்க அமைப்புகள் இருக்கும், தெரியும் தானே? ஆம்ப்ல உங்களுக்கு தெரியும், ஆம்ப்ல இருந்து ஒரு குறைஞ்சது ஒரு 4 ஒலிபெருக்கி சரி நீங்க என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அங்க நிறைய சவுண்ட் கூட்டுற இதெல்லாம் இருக்கும் தானே. ரைட், அதுல ஒரு சுற்று தான் நாங்க என்ன செஞ்சிருக்கோம், தயாரிச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா இங்க தடையை குறைக்கும் போது என்ன நடக்குது, இங்க பிரகாசம் குறைவா இருக்கு. அதாவது என்னது, பேஸ் கரண்ட். ஏன்னா பேஸ் கரண்ட்டை நாங்க கூட்டியிருக்கோம்னு அர்த்தம். ரைட், இப்ப தடையை கூட்டும் போது பேஸ் கரண்ட் குறையுது. ஆகவே இங்க இது ஒரு விரியலாக்கியாக தொழிற்படுது. இது ஒரு விரியலாக்கியாக என்ன செய்யுது, தொழிற்படுது. ரைட், விளங்குச்சா? இது நல்ல வடிவா? ரைட், ஓகே. அடுத்த விஷயத்தை நாங்க அடுத்த வகுப்புல பார்ப்போம்.